சாந்தி 8/3/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சேவை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். பாபாவிடம் உண்மையான மனதை வையுங்கள். அப்பொழுது தந்தையின் மனதில் இடம் பெறுவீர்கள். கேள்வி: ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை யாரால் செய்ய முடியும்? ஆத்ம அபிமானி ஆகக்கூடியவர்களின் அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: யாருக்கு படிப்பின் மீதும் பாபாவின் மீதும் அசைக்க முடியாத அன்பு உள்ளதோ அவர்களே ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய முடியும். அவர்கள் குளிர்ச்சியாக இருப்பார்கள். யாரிடமும் அதிகமா பேச மாட்டார்கள். ஆத்ம அபிமானியா இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பாபாவிடம் அதிகமாக அன்பு இருக்கும். நடத்தை மிகவும் ராயலாக இருக்கும். நமக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகின்றார். நாம் அவருடைய குழந்தைகள் ஆவோம் என்று அவர்களுக்கு நஷா, அதாவது பெருமிதம் இருக்கும். அவர்கள் சுகம் தருபவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படிதான் நடப்பார்கள். இது எல்லாமே ஆத்மா அபிமானி ஆகக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் ஆகும். ஓம் சாந்தி. குழந்தைகள் சேவை பற்றிய செய்தியையும் கேட்க வேண்டும். பிறகு மிக முக்கியமான மகாரதிகள், புத்திசாலிகள் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அந்த சிவராத்திரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? சேவா பண்ணணும்ல. அதனால இந்த டைம்ல நாமளா இஷ்ட பிரமாணமும் சேவை பண்ணக்கூடாது. பெரியவங்களை நீங்க கைடன்ஸ் வாங்கிக்கலாம், ஆலோசனைகள் கேட்கலாம். நான் சேவை எப்படி பண்ணலாம்? அப்ப அவங்கள பெரியவங்களோட ஆலோசனைப்படி நம்ம சேவை பண்ணோம் அப்படின்னா அவங்கள அறியாமலே அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி நம்மளுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் முக்கியமோ அது போல ஸ்தூலமா யார பாபா நிமித்தமா அந்தந்த சென்டருக்கு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லாம சேவை பண்ணா அந்த சேவை நடக்கும். பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்காது. ஆசீர்வாதத்தோட சேவை பண்ணுங்க. பாபாவுக்கு தெரியும், புத்திசாலி குழந்தைகளுக்கு தான் விசார் சாகர மந்தன் நடக்கும். மேலா அல்லது கண்காட்சியின் திறப்பு விழாவை யார் மூலமாக செய்யலாம் யோசிப்பாங்க. என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. சேவை பத்தியும் யோசிப்பாங்க. ஞானத்தை எப்படி புரிய வைப்பது, இந்த விசார் சாகர் மந்தனமும் அவர்களுக்கு அவசியம் இருக்கும். சங்கராச்சாரியார் போன்றவர்கள் உங்களுடைய இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்களே. ஆனால் சொல்லுவாங்க, இவங்களுடைய ஞானம் தாங்க மிக உயர்ந்த ஞானம். ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் சிவ பக்தர்களா இருப்பாங்க. ஏன்னா சங்கராச்சாரியார் குரூப்பு அத்வைதம் ஃபாலோ பண்றவங்க, அதே மாதிரி சிவ வழிபாடு பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மேக்சிமம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆத்மா பரமாத்மா ஓரளவுக்கு ஃபுல்லா தெரியாத அது சிவபாபாட்ட தான் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கே தெரியாத ஞானம் இங்க இருக்கே. கரெக்டா ஆத்மா பரமாத்மா எங்கிருந்து வந்தோம், டிராமா இதெல்லாம் அவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா பிரில்லியன்ட், டக்குன்னு டச் ஆயிடும். அதனாலதான் சாமியாருங்களுக்கெல்லாம் டச் பண்ணாம இருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரே நாள்ல புத்தி லைன் திறந்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த பிகேஸ்லாம் இருக்கிற இடமே தெரியாது. எல்லாம் சாமியார் குரூப் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாவனை கடவுள் மேல அவங்களுக்கு.
ரொம்ப அன்பு. அதனால கொஞ்சம் லேட்டா தான் டச் பண்ணுவாரு. இருந்தாலும் நம்ம கடமை என்னது? எல்லாருக்கும் சேவை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யாருக்கு எப்ப டச் ஆகுதோ ஆகட்டும். அது உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் நாலேட்ஜ் டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நெறைய பேருக்கு மெசேஜ் குடுப்பாங்க. இவங்க சொல்றது ரொம்ப ஹையஸ்ட் நாலேட்ஜ். அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இவங்களுக்கு ஞானத்தை கற்று தருபவர் சிறந்தவராகத்தான் இருக்க முடியும் அப்படின்றது சொல்வாங்க. மனுஷனால இந்த நாலேட்ஜ்லாம் சொல்ல முடியாதுங்க. கேரண்டி. இது இறை ஞானம் அப்படின்றது அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பகவான் கற்பிக்கின்றார் என்று சொன்னால், சாதாரணமா சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் புரிய வைக்கணும். புரிய வச்சா, நம்ம யாருக்கு வேணாலும் கோர்ஸ் குடுக்கலாம். தைரியம் வேணும், கூட பவித்திரத்தா வேணும், யோக சக்தி வேணும். இதெல்லாம் இருந்தாக்கா, தாராளமா அவங்களுக்கே கூட நம்ம கோர்ஸ் எடுக்கலாம். கண்காட்சி முதலியவற்றை திறந்து வைப்பதற்காக யார் வருகின்றார்களோ, யார கூப்பிடுறோம் விஐபியா? அந்த சிவராத்திரிக்கு லிங்கம் வச்சிருக்கோங்க. இந்த திறந்து வைக்கிறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஐபிஸ் நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன புரிய வைக்கின்றீர்கள் என்பதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். அல்லது ஒரு டேப்ல சுருக்கமாக நிரப்ப வேண்டும். எப்படி கங்கை தாதி. கங்கை தாதி வந்து உத்தரப்பிரதேசம். இப்ப வந்து இவங்கலாம் இருக்கிறால மனோரமா பென்லாம் இருக்காங்கல்ல. அப்புறம் இந்த டேராடூனு அது எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்தது. கங்கை தாதியோட கண்ட்ரோல்ல. அதாவது வாரணாசி, அலகாபாத்து, டேராடூன் அது எல்லாமே கங்கை தாதியோட கண்ட்ரோல்ல இருந்தது. அப்ப கங்கை தாதி வந்து அங்க இருக்கிற சங்கராச்சாரியார் இருப்பார்ல, அவங்களுக்கு வந்து புரிய வச்சாங்களாம். அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகள் பாபாவின் மனதில் இடம் பெறுவார்கள். இப்ப கூட பிரயாக்ராஜ் அங்க வந்து கும்பமேளா நடக்குது. அங்க மனோரமா பயன் இருக்காங்க. இங்க கூட நம்ம பட்டிக்கு வந்திருந்தாங்க சுங்குவாட்சத்திரம். நல்ல சேவாதாரி. நெறைய எல்லா ஜோனும் ஹெல்ப் பண்ணுது. நாம கூட அங்க பெரிய எக்ஸிபிஷன் வச்சிருக்கோம். இந்த கும்பமேளால. அவ்வாறே ஸ்தூல சேவையும் உள்ளது. ஆனால் பாபாவின் கவனம் யார் ஆன்மீக சேவையின் மூலமாக அநேகருக்கு நன்மை செய்கின்றார்களோ அவர்கள் மீதுதான் செல்லும். சேவையில் நெறைய தாங்க இருக்கு. நெறைய சேவை இருக்கு. அ ஆனா எல்லாமே முக்கியமான சேவை தான். எந்த சேவையும் சாதாரண சேவை, இது உயர்ந்த சேவை, அது தாழ்ந்த சேவை அப்படி இல்ல. மனசா சேவா, வாச்சா சேவா, கர்மனா சேவா உயர்ந்தது தான். ஆனாலும் இந்த கடவுள பத்தி சொல்ற சேவை இருக்குல்ல, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது கடவுளே பார்ப்பாராம். கேட்பாராம் நாம சொல்றதெல்லாம். அவர்கள் மீது தான் அவருக்கு கவனமே இருக்குமா? புது பாயிண்டா இருக்கு. நன்மையோ ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கலாம். பிரம்மா போஜன் சரி, பிரம்மா போஜன் செய்றாங்கல்ல கிச்சன் டிபார்ட்மெண்ட். அது என்ன சாதாரண சேவையா? பாபா ஒரு முரளில சொல்லியிருக்காரு, "ஜோ சுல் பர் ஹை வோ தில் பர் ஹை." அப்படின்னா யாரு கிச்சன்ல இருக்கிறாங்களோ, அவங்க என்னுடைய உள்ளத்தில், இதயத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால எந்த சேவையும் சாதாரண சேவை இல்ல. இப்போ கிளாஸ்லாம் கேட்டுட்டு, யோகாலாம் பண்ணிட்டு வரோம். பயங்கர பசி. சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னா என்ன சொல்வோம்? அ வயிறு வாழ்த்தல. அதாவது வாய் வாழ்த்தலனாலும் வயிறு வாழ்த்தும்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி இந்த பிரம்மா போஜன் செய்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமா கிடைக்கும். பிரம்மா போஜன் தயாரிப்பதுல கூட நன்மை இருக்கின்றது. சாப்பாடு. சாதம் வந்து பிரசாதமா ஆகுது. பாபா நினைவுல. அதனால ரொம்ப அதுல நல்லது இருக்கு, நன்மை இருக்கு. யுக்தியோட தயார் செய்தால், யோகா பண்ணிட்டே சமைக்கணும். அதுபோல யோக யுக்தாக இருந்து உணவை சமைப்பவர்கள் என்றால், பண்டாராவுல சமையலறையில் மிகுந்த சாந்தியா இருக்கும். பாபா பாபான்னு நினைச்சுக்கிட்டே சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிச்சனே வந்து ஒரு யோகா ரூமா மாறும். அவ்ளோ வைப்ரேஷன் இருக்கும். ஆனா பேசக்கூடாது சமைக்கிறம்போது.
அதே மாதிரி பேசல, ஆனா வேஸ்ட் தாட்ஸும் ஓடக்கூடாது. நினைவு யாத்திரையிலிருந்து சமைச்சு, நினைவு யாத்திரையிலிருந்து சாப்பிட்டா இவ்வளோ நல்லது. ம். யோகா தானா வரும். அது சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் யோகா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாம ஆத்மாவை இன்னொரு பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணி வைக்கிறோம்ல, அதுக்கு வந்து ஷேரிங் இருக்கு. ம். உலகத்துல ஷேர் மார்க்கெட்ல ஷேரிங்லாம் கிடைக்கும்ல, இதோட பெரிய ஷேர் இதுல தான் இருக்கு. நெறைய புண்ணிய கணக்கு கிடைக்கும். யாராவது வந்தால் உடனே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறதுல புண்ணிய கணக்கு இருக்கு. கிளாஸ் எடுக்கிறதுல புண்ணிய கணக்கு இருக்கு. எல்லாமே சேவை தான். பாபா ஒரு முறையில சொல்லியிருக்காரு, கிளாஸ் கேட்டா புருஷார்த்தம், கிளாஸ் எடுத்தா சேவா. புருஷார்த்தத்துக்கு தான் உயர்ந்த பதவி இருக்கு, சேவைக்கும் இருக்கு. அதனால நம்ம கிளாஸ் கேட்கவும் செய்யலாம், எடுக்கவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம், மனன சிந்தனை பண்ணலாம். எல்லாத்த விட யோகால தான் முக்கியமான விஷயம் இருக்கு. பாபாவால புரிந்து கொள்ள முடியும் சேவாதாரி குழந்தைகள் யார் யார், மற்றவர்களுக்கும் யாரெல்லாம் புரிய வைக்கிறாங்க, அவர்களைத்தான் அடிக்கடி சேவையிலையும் அழைக்கவும் செய்கின்றனர். யார் நல்லா சேவா பண்றாங்களோ அவங்கள கூப்பிடுறாங்களே. மனசால பிளெஸிங்ஸ் வரும். மனசால சேவா பண்றவங்களுக்கு நம்ம பிராமண பரிவாரம் பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல இறைவன் கடவுளோட பிளெஸிங்ஸ். யாருக்காக சேவா பண்றோமோ அந்த ஆத்மாக்கள், பக்த ஆத்மாக்கள், அவங்க நம்மளுக்கு பிளெஸ் பண்ணிட்டு போவாங்க. வேற என்ன எடுத்துட்டு போக முடியும்? நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் இங்கதான் விட்டுட்டு போகணும். இந்த பிளெஸிங்ஸ் இருக்க பாத்தீங்களா, இது மட்டும்தான் நம்ம கூட வரும். ஆக சேவை செய்பவர்கள் தான் பாபாவின் மனதில் இடம் பிடித்து விடுகின்றார்கள். ஏன்னா அவரே ஒரு சேவாதாரி தான், உலக சேவாதாரி. பாபாவின் கவனம் முழுவதும் சேவாதாரி குழந்தைகள் பக்கம்தான் செல்கின்றன. அநேகரோ நேரடியாக முரளி கேட்ட பொழுதும் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, தாரணை ஆகுவதே இல்லை. ஏனெனில் அரை கல்பத்தின் தேக அபிமானத்தின் நோய் மிகவும் கடுமையானது. இந்த பாடி கான்சியஸ் பெருவியாதி மாதிரி. குஷ்டரோகிகளை பத்தி எல்லாரும் ஓடி போறாங்க, கவனிச்சிருப்பீங்கல்ல. குஷ்டரோகி பார்த்திருக்கீங்களா? இப்பெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல குஷ்டரோகம்னு பெருவியாதின்னு பேரு. அது பார்த்தாலே ஒரு அருவருப்பா இருக்கும். பாபா சொல்றாரு பாடி கான்சியஸே அருவருக்க கூடியது அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப கடுமையான நோய்ங்க. குஷ்டரோகம் போல பாடி கான்சியஸ், தேக உணர்வு. அதை போக்குவதற்காக மிக சிலரே நல்லபடியா புருஷார்த்தம் பண்றாங்க. இதுக்கு பெஸ்ட் புருஷார்த்தம் என்ன தெரியுமா? ஆஞ்சநேயர்ல பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றதுல நம்பர் 1 மகாவீர். அவர் செஞ்ச புருஷார்த்தம் எப்பவுமே வெண்ணெய வாயில பூசிட்டு இருக்கிறாங்களே, வெண்ணெய வாங்கி சாப்பிடுறது இல்ல. ஞானத்தை விசார் சாகர் மந்தன் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸே வராது. இது பெஸ்ட் புருஷார்த்தம் என்னன்னா, ஞானத்தை விசார் சாகர் மந்தன் பண்ணி கடையணும். கடைஞ்சு அந்த தயிரை வெண்ணெயா மாத்தி அதை உட்கொள்ளணும். அப்ப அந்த வெண்ணெய் வந்து எந்த வெண்ணெய்? ஆத்மா, அதாவது இந்த ஞானத்தை விசார் சாகர் மந்தனம் செய்து வந்த அந்த வெண்ணெய் இருக்கே, இது கர்மேந்திரியங்களை சீத்தலப்படுத்தும், குளிர்விக்கும். அப்ப அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாடி கான்சியஸே வராது. அநேகரிடம் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி சென்று சேருவதே கிடையாது. அவங்க அதை பத்தி ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஆத்மா அபிமானியாக ஆகிறதுக்காக பிரம்மா பாபா இவ்வளவு முயற்சி பண்ணாரு. ஆரம்ப காலகட்டத்துல எழுதுன்னு டைரியில எழுதினாரு. நைட்டு கச்சேரி, கர்மேந்திரியங்களுக்கும் ஞான இந்திரியங்களுக்கும். பிரம்மா பாபா என்ன பண்ணாரோ அது நம்ம செய்யணும் தானே. நாம கேர்லெஸ்ஸா இருந்துட்டு அப்புறம் நம்ம யாரை குறை சொல்றது? பாபா புரிய வைக்கிறாரு, அவரும் விடாம புரிய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. குழந்தைகளே, ஆத்மா அபிமானி ஆவதற்காக மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும். சிலர் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க,
சார்ட் கூட அனுப்பி வைக்கின்றார்கள் பாபா. இன்னைக்கு என்ன நடந்தது, ஒவ்வொரு நாளும் சார்ட் நோட் பண்றாங்க, அதை அனுப்பியும் வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தானா சார்ட் வரதே இல்லை. 1 மாசம் வருது, 2 மாசம் வருது, அப்புறம் ஆளே காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. முழுமையாக அனுப்புவது கிடையாது. இருந்தாலும் இது என்னைக்கு பாபா முரளியில சார்ட் வைங்கன்னு சொல்றாரோ அன்னைக்கு வைக்கிறாங்க சில பேர். ஆத்மா அபிமானி ஆவதற்கான கவனம் அநேகருக்கு குறைவாக இருக்கின்றது. ஆத்மா அபிமானிகள் எப்படி இருப்பாங்க? இப்போ நான் ஆத்மா அபிமானி ஆகிறதுக்காக ப்ராக்டிஸில் இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? சாந்தமாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பாங்க. அவர்கள் இவ்வளவு அதிகமாக பேச மாட்டாங்க. ரொம்ப ஆக்சுவலாக பேசவே பிடிக்காது. அதிகமாக உரையாடல் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு பாபா மேலே மட்டும் அளவிட முடியாத அன்பு இருக்கும். உள்ளபூர்வமான அன்பு. இறைவன் மீது அதிகமாக உள்ளத்தையே கொடுப்பாங்க கடவுளுக்காக. அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கவே வேணாம். ஆனால் அது சொல்றதுக்கு அதுக்கு என்ன கிடையாது, அளவுகோலே கிடையாது. பாபா மேலே வச்ச அன்பு அளக்கிறதுக்கு அளவுகோலே கிடையாது. ஆத்மாவுக்கு அவ்வளோ குஷி இருக்கணும், தானா வந்துடும் குஷி. எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு பொழுதும் இல்லாத அளவுக்கு அந்த அத்தீந்திரிய சுகத்துல அப்படியே பறந்துகிட்டே இருப்பாங்க. யார் ஆத்மா அபிமானியா இருக்கிறாங்களோ அவங்க. இந்த லக்ஷ்மி நாராயணுக்கு ஞானம் இருக்கா? ஞானமே கிடையாது. ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இருக்கின்றது. உங்களுக்கு தான் பகவான் படிப்பு சொல்லி தருகின்றார். பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார். இந்த நஷாவும் உங்கள ஏதோ இருவருக்கு தான் இருக்கின்றது. கடவுளே பாடம் எடுக்கிறாரு. அந்த நஷா, அந்த குஷியில நாம இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாபா நினைவு இடைவிடாமல் இருக்கும். அஜிபா ஜாப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த நினைவு உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் ஆத்ம அபிமானி என சொல்லப்படுவார்கள். இந்த அடையாளங்கள்லாம் யாருக்கு இருக்கோ அவர்கள் ஆத்ம அபிமானி ஆவார்கள். ஆனால் அந்த நஷா எல்லோரு உள்ளத்திலும் இருப்பதே கிடையாது. நினைவில் இருப்பவர்களின் நடத்தை மிக நல்ல ராயலாக இருக்கும். அவங்களுடைய நடத்தை, முகம் எல்லாமே ராயலாக இருக்கும். நாம் பகவானின் குழந்தைகள் ஆவோம். அதனால் பாடல் கூட உள்ளது. அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோபியரிடம் கேளுங்கள் என்று. அவர்கள் ஆத்ம அபிமானியாக இருந்து பாபாவை நினைவு செய்வார்கள். நினைவு செய்வதில்லை என்றால் சிவ தந்தையின் மனதில் இடம் பிடிக்க முடியாது. யாரு யாது செய் யாது மில்தீக. நீங்க என்ன நினைச்சா நான் அவங்கள நினைப்பேன். ஏங்க, நாம கடவுளை நினைச்சாதான் ஆத்மால இருக்கிற விக்கிரமம் விநாசம் ஆகும், பாவங்கள் நீக்கப்படும், புண்ணிய கணக்கு சேரும். அவரு நம்மள நினைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவர் என்ன பாவமா செஞ்சிருக்காரு? இல்ல சத்தியத்துக்கு வர்றதுக்கு புண்ணியம் செய்யணுமா? கடைசியில அவர் தான் நம்மள நினைச்சிட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு அவ்வளவு பிஸியா இருக்கும்ல, கடவுளை நினைக்கிறதுக்கு டைமே இல்லை. அதுதான் சொல்றாரு, என்னோட மனசுல இடம் பிடிக்கணும்னா முதல்ல யோகா சரியா இருக்கணும், கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். சிவ் பாபாவின் மனசுல இடம் பிடிக்கல அப்படின்னா இன்னொருத்தர் சொல்றாரு, என் மனசுல கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன். அது யார்? அது நம்ம அம்மா தான் சொல்றாங்க. பிரம்மா பாபா சொல்றாரு, நானும் இடம் கொடுக்க மாட்டேன். நீங்க சிவ் பாபா மனசுல இடம் கொடுத்தீங்கன்னா என்னோட மனசுல கண்டிப்பா இடம் கிடைக்கும். சிவ் பாபாவின் மனதில் இடம் இல்லை என்றால் பிரம்மா பாபாவின் மனதிலும் இடம் பெற முடியாது. அவருடைய மனதில் இருப்பார்கள், ஆனால் இவருடைய மனதிலும் இருப்பார்கள்.
நாம வந்து சிவ பாபா மனசுல இடம் பிடிக்கிறது புருஷார்த்தம் பண்ணா போதும். பிரம்மா பாபா மனசுல தானா இடம் கிடைக்கும். இப்ப நம்மளுக்கே ஒரு நல்ல புருஷார்த்தி, யோகி ஆத்மாக்கள்னா, அவங்க மேல ஒரு ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு ஆன்மீக அன்பு இருக்குல்ல. இவங்க நல்லா முயற்சி பண்றாங்க, நல்லா சேவா பண்றாங்க, அவங்களுடைய குணங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அன்பு இருக்குல்ல. அதே அன்பு பிரம்மா பாபாவுக்கு வந்து நம்ம மேல இருக்கும். சிவ பாபா மேல அன்பு வச்சாதான் பிரம்மா பாபா நம்ம மேல அன்பு வைக்கிறார். நீங்க டைரக்ட்டா பிரம்மா பாபா மேல அன்பு வச்சீங்கன்னா, அவர் வைக்க மாட்டாரு. சிவ பாபா மேல வைங்க. பிரம்மா பாபாவும் உங்க மேல அன்பு வைப்பாரு. பாபா ஒவ்வொருவரை பற்றியும் அவருக்கு என்ன தெரியாது. எல்லார் ஜாதகமும் அவர் கையில இருக்கு. நம்ம ஜாதகம் இந்த பர்த் தான் நம்ம கையில இருக்கலாம். ஆனா 84 வேஷத்துக்கு 84 ஜாதகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? தனித்தனி ஜாதகம் இருக்கு. அது எல்லாமே சிவனுக்கு தெரியும். ஒருத்தர் மட்டும் இல்ல. உலகத்தோட ஜாதகம் அவர் கையில இருக்கு. அவர் சாதாரண ஆளே கிடையாது ஃபர்ஸ்ட்டு. ம். நாம சாதாரணமா இருக்கிறதுனால கடவுளையும் கீழ இறக்கிடுறோம். ஆனா அவரு நம்மள மேல தூக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரு வந்து பவர் ஹவுஸ். நம்மளையும் நெக்ஸ்ட் காடா ஆக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரும் இடைவிடாத நம்மளுக்காக அவரும் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாபாவுக்கு எல்லார பத்தியும் தெரியும். என்ன பத்தி பாபாவுக்கு தெரியுமா? அப்படின்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. அவருக்கு யார பத்தி தெரியாது. இந்த பிறவி மட்டும் இல்ல. எத்தனை பிறவி எப்ப பூமிக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து இது எத்தனாவது வேஷம். ஒவ்வொரு வேஷத்திலும் நம்ம லைஃப் எப்படி இருந்தது கடவுளுக்கு தெரியும். குழந்தைகள் தாங்கள் கூட புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் என்ன சேவை செய்கின்றோம் என்று சேவையின் ஆர்வம் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். சிலருக்கு சென்டரை பராமரிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லாரும் பிகேஸ் தான். யாரையும் குறைலாம் சொல்லல. எல்லாருக்கும் ஒரு ஒரு விசேஷதா இருக்கு. நாம ஏன் விசேஷதாவை பார்க்கக்கூடாது? இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து சென்டரை வந்து பராமரிக்கிற அப்படியே மெயின்டெனன்ஸ் அப்படியே வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்மனை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு வந்து சின்ன வீடா தான் இருக்கும். ஆனா அவ்வளோ நல்ல ராயலா மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அது ஒரு கலை. நம்மளுக்கு அந்த கலை இல்லைன்னு நம்ம பொறாமைப்படக்கூடாது. அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். நல்லா மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லணும். சிலருக்கு வந்து பெயிண்டிங்ல ஆர்வம் இருக்கு. அதனால இந்த பாபா பிக்சர்ஸ்லாம் நல்லா அழகா அருமையா பெயிண்ட்லாம் பண்றாங்க. பாபாவும் சொல்றாரு, எனக்கு வந்து ஞானம் நிறைந்த குழந்தைகளாகிய உங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிவனே சொல்றாரு. ம். இதுல இருக்கு கீதையில. ஞானி தோ ஆத்மா முझे பசந்த है. யோகி தோ மேரே ஸ்வரூப் है. கீதையில இருக்கு. யாருக்கு நாலேஜ் இருக்கோ இந்த இறை ஞானம் அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். யாரு யோகியோ அவர்கள் என்னுடைய சொரூபமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப நாம பிரியமானவர்களா இல்ல சொரூபமானவர்களா? முதல்ல பிரியமானவர்கள் ஆகலாம். அப்புறம் சொரூபமானவர்கள் ஆகலாம். இப்ப யார் வந்து ஞானித்துவ ஆத்மா அப்படின்னா அவங்க வந்து பாபா நினைவுலயும் இருப்பாங்க. 4 பேருக்கு பாபா நினைங்கன்னு சொல்றதாங்க ஞானம். 4 பேருக்கு பாபாவை நினைங்கன்னு சொன்னா ஒரு முறையாவது அவங்க கடவுளை நினைக்க மாட்டாங்க. இல்ல அந்த மனசாட்சி கேள்வி கேட்காது. அதுக்காகவாவது நினைக்கணும்ல. அதனால ஞானம் யுக்தா இருக்கிற ஆத்மாக்கள் யோக யுக்தா அவசியம் இருப்பார்கள். அதுக்கப்புறம் ஞான யோகம் சேர்ந்தா சேவை பண்ணாம இருக்க முடியுமா? கண்டிப்பா சேவை செய்வதற்கு துடித்து கொண்டு இருப்பார்கள். எப்ப சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கோ உடனே அதை வந்து கேட்ச் பண்ணி சேவை பண்ணுவாங்க. சிலரோ பிகேஸ் தான் முற்றிலும் சேவையே செய்யறதில்லை. எந்த சேவையும் வாச்சா சேவை செய்யல. சரி கர்மனா சேவையாவது பண்றாங்களா அப்படின்னா அதுவும் பண்ணல. சரி கர்மனா சேவையும் பண்ணல, வாச்சா சேவையும் பண்ணல, மனசா சேவையாவது பண்றாங்களான்னா அதுவும் பண்ணல. அப்படியும் பாபாவுக்கு குழந்தைங்க இருக்காங்க. பாபா சொல்வதையும் சரி சேவை தான் பண்ணல. சரி கிளாஸ் ஆவது கேட்டீங்களா? கேட்ட கிளாஸை நடைமுறையாவது பண்ணீங்களா? அப்படின்னா அதுவும் செய்யறது இல்லை.
கிளாஸும் கேட்கறது இல்ல, பிராக்டிகலும் கொண்டுட்டு வர்றது இல்ல, சேவையும் பண்றது இல்ல. பாபாவுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? யாரு இவங்க அப்படின்ட்டு? கண்டிப்பா தெரியும். எங்கே யாரு சேவை செய்ய வேண்டும் என்று பாபாவுக்கு அதுவும் தெரியும். ஆனால் தேக அபிமானம் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க மன்மத்துப்படி தான் நடப்பாங்க. பாபா வந்து ஒரு சேவை அலாட்மெண்ட் குடுக்குறாரு. சரி, உங்களுக்கு கிளீனிங் சேவை ரொம்ப அருமையா பண்றீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறாரு. அல்லது நல்ல அருமையா டேஸ்ட்டா சமைக்கிறாங்க அப்படின்னா, கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல சேவை குடுக்குறாரு. அவங்கவங்களுடைய திறமைகள வச்சு சேவை வழங்கப்படுகின்றது. அதனால அவர்கள் பாபாவின் மனசுல இடம் பிடிக்கணும்னா, கிடைச்ச சேவைய அன்பா செய்யணும் தானே! மத்தவங்கள பார்க்கறது, அவங்கள அவங்க அந்த சேவை பண்றாங்க, நான் ஏன் இந்த சேவை பண்ணணும்? அப்ப போட்டி வருது, பொறாம வருது. அத யாரு அந்த சேவை பண்றாங்களோ, அவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க. இப்ப வந்து எப்படி சிவனோட மனசுல இடம் கிடைக்கும்? எனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு என்ன திறமை இருக்கு? அத ஈஸ்வரனோட சேவையில கொண்டுட்டு வாங்க. திறமைய வளர்த்துக்கோங்க. அது வளர்த்து விடுவாரு. அவரே வளர்த்து விடுவாரு. அத விட்டுட்டு மத்தவங்களோட பொறாம, போட்டிலாம் பண்ணா, நான் செய்ய மாட்டேன் இந்த சேவைய. எனக்கு என்ன செய்ய முடியுமோ, அத நான் செய்ய மாட்டேன். அப்ப என்ன ஆகும்? மனசுல இடம் கிடைக்காது. அவ்வளதான். அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பெறுவது கிடையாது. அஞ்ஞான காலத்துல கூட எந்த குழந்தையாவது கெட்ட நடத்தையோட இருந்தால், அவங்களுக்கு கூட தந்தையின் மனதில் இடம் இருப்பதே கிடையாது. அவர்களை குழந்தை என புரிந்து கொள்கின்றார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுதுல்ல, இப்ப பாபா தான் நிமித்தமா இருக்கிறவங்க மூலமா ஒரு சேவை குடுக்குறாரு. இவங்கள்ட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்கு. இவங்க இந்த சேவா பண்ணுவாங்க. ஏன்னா, எல்லாராலயும் எல்லாத்தையும் செய்ய முடியாதுங்க. பிரிச்சு தான் வச்சிருக்கிறாரு. இவரே அப்படிதான் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப ஒவ்வொருத்தரோடக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எல்லாருடைய ஸ்பெஷாலிட்டியும் சேவையில போடும் பொழுது தான் அந்த ஒற்றுமை வரும். சகயோகம், ஈஸ்வரிய சேவையில எல்லாரோட ஸ்பெஷாலிட்டி சேரும் பொழுது, அவரு பிரத்யக்ஷம் ஆவாரு சேவையில. எனக்கு அந்த சேவை ஏன் குடுக்கல? இந்த சேவையே எப்ப பார்த்தாலும் குடுக்குறீங்க. இத நான் செய்ய மாட்டேன். அப்படின்னு சொன்னா, விதண்டாவாதம்லாம் பண்ணா, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அத யூஸ் பண்ண மாட்டேன்னு நீங்க வந்து அது என்ன சொல்றது? காரணம் என்ன தெரியுமா? சங்கு தோஷ். சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணாதீங்க. அந்த சேவை பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அதனால பாபா சொல்றாரு, தீய சேர்க்கையினால கெட்டு போகின்றார்கள். இதெல்லாம் பிகேஸ் தான் சொல்றாரு. யாரு சேவை செய்கின்றார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு பிரியமானவர்கள். யாரு சேவைய செய்யறதே கிடையாதோ, அவர்கள் மீது பாபா மட்டும் ஏன் அன்பு செலுத்தணும்? எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உங்களுக்கு வந்து அன்பு செலுத்துவேன். நீங்க நம்ம காரியத்த உங்களால முடியும். சரி, முடியாதுன்னா அது வேற விஷயம். உங்களால இந்த சேவை பண்ண முடியாது. ஓகே. ஆனா உங்களால முடியும். உங்களுக்கு அந்த திறமை இருக்கு, ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னா, நான் எதுக்கு உங்களுக்கு என் மனசுல இடம் குடுக்கணும்? நீங்க தான் புத்திசாலியா? நான் அதுக்கு மேல புத்திசாலி அப்படின்றாரு. ம். அதிர்ஷ்டத்தின் அனுசாரம் தான் இந்த ஞானத்தை படிப்பார்கள். ஞானத்த முதல்ல கிளாஸ்க்கு வர்றதுக்கே நம்ம பல பிறவிகளோட புண்ணிய கணக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் இத படிக்கணும், தாரணை பண்ணணும், பாபா சொல்ற சேவை பண்ணணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். சும்மாலாம் சேவைலாம் பண்ண முடியாது. சிவன் எல்லார்ட்டயும் வேலை வாங்க மாட்டாரு. புண்ணிய கணக்கு இருக்கணும். அது கூட விதிப்படி சேவை பண்ணணும். நியமங்கள் முக்கியம். ஸ்ரீமத் படி நடக்கணும். நெறைய கண்டிஷன்லாம் இருக்குது. யாரு வந்து நல்ல குழந்தைங்க, அவங்க மிக அன்போடு அழைப்பார்கள். அன்பு தானா வரும் கடவுளுக்கு. நீ மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியவன்.
நீ தந்தை மீது அன்புள்ளவன் என சொல்வார்கள். யார் பாபாவை நினைவே செய்யறதில்லையோ அவர்களை பிதா சிநேகின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க யோகா கூட சேவை தான் பண்ண மாட்டீங்க. யோகா நினைச்சு பண்ணலாம்ல. அதுக்கும் உங்களுக்கு டைம் இல்லையா? அப்புறம் பிதா சிநேகின்னு எப்படி சொல்றது? தாதா சிநேகி ஆகக்கூடாது. பிரம்மா பாபாவுக்கு மட்டும் சேவை பண்ண போதுமா? பிதா சிநேகி ஆகணும். அப்படின்னா தந்தையின் சிவ தந்தைக்கு சிநேகி ஆக வேண்டும். யார் தந்தையின் சிநேகியாக இருக்கின்றார்களோ அவர்களின் பேச்சு, நடத்தை அனைத்தும் மிக இனிமையாகவும் அழகாகவும் இருக்கும். விவேகம் இப்படி சொல்கின்றது. நேரம் உள்ளது என்றாலும் சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. உலக விநாசம் ஆகிறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆத்மா என்னைக்கு சரீரம் விடும்? நம்ம ஜானகி தாதி கேட்பாங்க, கல் கிஸ்னே தேக்கா, நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன்னு யாருக்கு தெரியும்? மம்மா சொன்னாங்க, ஹருகடி அந்திம கடி, ஒவ்வொரு செகண்டும் என்னோட கடைசி செகண்ட். அவங்க எவ்வளோ புருஷார்த்தம், எவ்வளோ எங்கேயோ போயிட்டாங்க. நாம இன்னும் டைம் இருக்குன்னு நம்ம பண்ற புருஷார்த்தம் ஜான் இறனா முழம் இறங்குது. எப்போ போய் சேர போறோம்னு தெரியல. சரீரத்தின் மேல கேரண்டியே கிடையாதுங்க. சிலர் நல்லாதான் இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. சிலருக்கு பல கொடிய நோயும் வருது, திடீர் மரணங்கள் ஏற்படுது. அதனால சுவாசத்தின் மீது நம்பிக்கையே கிடையாதுங்க. எந்த வயசுல யார் போவாங்களோ என்ன தெரியும்? நிலையில்லாத உலகம், நிலையில்லாத வாழ்க்கை இது. இயற்கை சேதங்களின் ஒத்திகை ஒரு பக்கம், அதுல சின்ன பொடிசுங்க, குழந்தைங்கள்ல இருந்து எல்லாம் பெரியவங்க வரைக்கும் போறாங்க. நிலநடுக்கம், அந்த வெள்ளப்பெருக்கு அதெல்லாம் வரும் பொழுது, காலம் தவறி மழை பெஞ்சாலும் பஞ்சம், பட்டினி, அதனால நஷ்டம் ஏற்படுது. ஓவரா மழை பெஞ்சாலும் வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, நில சரிவுகள் ஏற்படுகின்றன. இந்த உலகத்துல எல்லாமே துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. மழை பெஞ்சாலும் பிரச்சனை, பெய்யலனாலும் பிரச்சனை. பாபாவும் கூட எப்பொழுதும் மிகுந்த துக்கம் உள்ளதோ, எப்பொழுது அதிகமான பீக் லெவல்ல துக்கம் இருக்கோ, எப்ப ரத்த ஆறு ஓடுமோ அந்த மாதிரி நேரத்துலதான் இந்த சிருஷ்டியினுடைய பீக் அவர்ஸ், துக்கத்தோட பீக். அப்பதான் கடவுள் வராரு. நாமளும் முயற்சி பண்றோம். நாம் நமது முயற்சியை செய்து 21 பிறவிகளுக்கான நன்மையை அடைய வேண்டும். அநேகருக்கு தங்களின் நன்மையை செய்து கொள்வதற்கான அக்கறை கூட காணப்படுவது இல்லை. பாபா இங்கே அமர்ந்து முரளி நடத்துகின்றார் என்றாலும் கூட புத்தி யார்கிட்ட இருக்கும்? சிவ பாபா முரளி எடுத்துட்டு இருக்கும்போது பாபாவுடைய புத்தி சேவாதாரி குழந்தைகளிடம் இருக்கும். அந்த காலத்துல போலி தாதின்னு ஒரு தாதி கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. நம்ம ரோசி பெஞ்சியோட ரிலேஷன் அவங்க. அப்ப பாண்டவ பவன்ல இங்க பாபா முரளி எடுத்துட்டு இருப்பாரு. அவங்க தாதி வரமாட்டாங்க. பாபா திருஷ்டி பாக்குறதுக்கும் முரளி கேட்கறதுக்கும் அங்க ஸ்பீக்கர்ல முரளி கேட்பாங்க. கடைசியில பாபா போலி தாதிக்கோ புலாவோ, டோலி தேனா, திருஷ்டி தேனா, போலி தாதியை கூப்பிடுங்க, அவங்களுக்கு டோலி கொடுக்கணும், திருஷ்டி கொடுக்கணும்னு கூப்பிடுவாராம். யோசிச்சு பாருங்க, கடவுள் அவங்கள நினைக்கிறாரு. யார? சேவாதாரிய. அவங்க அவங்க கூட்டிட்டு போவாங்க அப்புறமா, இல்லையா? அதாங்க கடவுள். அவங்க இருக்கிறது சேவை ஃபீல்டுல. அவங்க சேவைக்காக பாபா கிளாஸ் கூட கேட்காம தியாகம் பண்ணிட்டு அவங்க சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா கிளாஸ் இங்க எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த சேவாதாரி குழந்தை நினைக்குது பார்த்தீங்களா, அவங்கள பாபா நினைக்கிறாரு. இப்ப சங்கராச்சாரியார் எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இல்லை என்றால் இவங்க இது போல எங்குமே போக மாட்டாங்க. நம்ம ப்ரோக்ராமுக்கு, அதாவது வாரணாசியில வச்ச ப்ரோக்ராமுக்கு சங்கராச்சாரியாரை கூப்பிட்டுருக்காங்க.
இல்லை என்றால் இவங்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. ரொம்ப கர்வத்தோட இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட்லாம் குடுக்கணும். அவங்க வந்து அவங்க சிம்மாசனம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. தங்க சிம்மாசனம், வெள்ளிலாம் வச்சிருப்பாங்க. பேர் தான் சாமியார். ஆனா, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல புலித்தோலு அது மாரிலாம் ஏதோ தனியா ஒரு ஸ்பெஷல் ஆசனம் அது. அவங்க மதுபன் கூப்பிட்டோம்னா, அந்த ஆசனத்தையும் வந்து வித் ரெஸ்பெக்ட்டோட கூப்பிடணும். அவங்க அந்த சேர்ல தான் உட்காருவாங்க. அதையும் எடுத்துட்டு வரணும், அந்த ஆசனத்தையும். மேலே சிம்மாசனத்தில் அவங்கள அந்த அந்த ஆசனத்துல தான் அவங்க உட்காருவாங்க. அவங்க அந்த சாமியார கூப்பிடுறதுக்கு எவ்வளோ செலவு பண்றாங்களோ, அவ்வளோ அந்த ஆசனத்த எடுத்துட்டு வர்றதுக்கும் செலவு பண்ணணும். கூடவே அவர்கள் அமர முடியும் என்பதில்லை. அவர்களுக்கு மதிப்பு அதிகம் வேண்டியுள்ளது. நம்ம சோஃபால உட்கார மாட்டாங்க. அவங்களோட சீட்ல தான் அவங்க உட்காருவாங்க. பாபா சொல்றாரு, "குடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்ட குடுத்துருங்க. அந்த சீட் எடுத்துட்டு வந்துருங்க. எதுக்கு இப்போ?" அப்படின்றாங்க. ம். பணி உள்ளவர்கள் என்றால், அவர்கள் வெள்ளி முதலியான சிம்மாசனத்தை விட்டு விடுவார்கள். பாபாவை பாருங்க, எவ்வளோ சாதாரணமா இருக்காரு. என்னைக்காவது எனக்கு வந்து வெள்ளி சிம்மாசனம் வேணும், தங்க சிம்மாசனம் வேணும்னு கேட்டிருக்காரா? சிவ் பாபா கதியில தானே சாதாரணமா எல்லாரும் உட்கார கதியில தான் கடவுள் கூட வந்து உட்கார்றாரு. இந்த சீட்டு வேணும், அந்த சீட்டு வேணும்னு கேட்பாரா? கடவுளே வராரு, எவ்வளோ சிம்பிளா இருக்கிறாரு. ஆனா வைப்ரேஷன் எப்படி இருக்கு? ம். இதெல்லாம் யாராலும் புரிஞ்சுக்க முடியாத. குழந்தைகளாக உங்கள கூட அபூர்வமாக யாரோ தான் என்ன புரிஞ்சுக்கிறாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. சிவன் தான் முரளி எடுக்கிறாரு அப்படின்றது மதுபன்ல. அப்ப ஒரு வைப்ரேஷன் வரும் பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப அபூர்வமான குழந்தைங்க தான் அப்படியே கேட்ச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல மதுபன்ல டைரக்ட் முரளி எடுக்கிறார்ல, அது சொல்றாரு. எவ்ளோ நிர் அகங்காரியா பாபா இருக்காரு பார்த்தீங்களா? அ கடவுளே வராரு. அவரு சீட்டுக்காக போட்டி போடல. சாதாரண கதி போதுங்க. விட்டா கீழ கூட உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவ்ளோ பணிவு, எளிமை. இதுவோ தந்தை மற்றும் குழந்தைகளின் சம்பந்தம் இல்லையா? நாமளும் கத்துக்கணும் அந்த பணிவு, எளிமை அதெல்லாம். எப்படி லௌகீக தந்தை குழந்தைகளுடன் இருக்கிறாரு, சாப்பிடுறாரு. அதுபோல இவரு எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா. நம்மகிட்ட வராரா? பேசுறாரா? திருஷ்டி குடுக்குறாரா? முரளி எடுக்குறாரா? அப்புறம் சாப்பாடெல்லாம் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? நல்லா அருமையா சாப்பிடுறாரு. மத்தவங்களுக்கும் குடுக்குறாரு. இது ஒரு ஃபேமிலி மாரி இருக்குல்ல. சாப்பிடுறது, மத்தவங்களுக்கு ஊட்டி விடுறது. அங்கருந்து ஒண்ணு எடுத்து போடுவாரு. அது ஒரு பாதாமா இருக்கலாம், ஆப்பிளா இருக்கலாம். இல்ல ஒரு டோலி. ஒரு முறை வந்து டோலி ஒண்ணு போட்டாரு. அப்புறம் ஒரு முறை திலகத்த வச்சாரு. இப்டி இப்டி கைய வச்சு திலகம் வச்சாரு. ஆத்மா திலகம். அதாங்க கடவுளு. அது கடவுள் மாரி அவர் ட்ரீட்டே பண்றது இல்ல. ஃபேமிலி மாதிரி. குழந்தைங்க. கூட இருக்கிறவங்கலாம் ஊட்டி விடுறாங்க. நம்மலாம் எதிர்ல உட்காந்துட்டு இருப்போம். அதனால நம்மளுக்காக ஒரு குலோப் ஜாமுன், ஒரு ஆப்பிளு ஏதாவது ஒண்ணு எடுத்து போடுவாரு. இல்ல போடுற மாரி காட்டுவாரு. சிலதெல்லாம் போட முடியாதுல்ல. அது காட்டுவாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாரி ஃபீல் வரும். நம்ம வந்து குரு, சீடன் அப்படியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சிவ் பாபா குரு, நாமெல்லாம் சீடர்கள் அப்படி கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் நாமெல்லாம். ஆனா சன்னியாசிங்க, அவங்க விதம் வேற. சன்னியாசிகள் முதலானவர்களுக்கு பாபாவுடைய அன்பு கிடைக்காது. நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கு. இது கூட ஒரு பாக்கியம் தானே! நாம ஏன் பாசிட்டிவான விஷயங்கள நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது? எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு கடவுள் மூலமா கிடைக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. கல்ப கல்பமாக நமக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு கிடைக்கின்றது. பாபா நம்மை மலராக மாற்றுவதற்காக மிகுந்த முயற்சி செய்கின்றார். ஆனால் டிராமாவின் அனுசாரம் அனைவருமே மலராக மாறுவது இல்லை. இன்று மிக நல்லவர்கள் எல்லாம் நாளை விகாரியாக ஆகிவிடுகின்றார்கள். பாபா சொல்கின்றார், அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா நாம என்னமோ பண்றது? வேற என்ன செய்வாங்க? அநேகருக்கு அசுத்தமான நடத்தை ஆகிவிடுகின்றது. நல்லதா இருந்தாங்க, பிகேவா இருந்தாங்க.
அப்புறம் நம்பிக்கை ஆயிட்டதுக்கு அப்புறம் பந்தார்ல இருந்து பதுத்தர் வரைக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. கட்டளைக்கு விரோதமா நடக்கிறாங்க. பிகேவா இருந்து நான்பிகே ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஈஸ்வரனுடைய வழிப்படியும் நடக்கல. லௌகிகமாவும் அவங்களால வாழ முடியலையே. லௌகிக லைஃபும் செட் ஆக மாட்டேங்குது பிகேவா இருந்துட்டதுனால. இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம எவ்வளவு போராட்டம் அவங்க நிலைமை. அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? 2 படகுல கால வச்சவங்க நிலைமை தான். பாபாவையும் மறக்க முடியாது. அவர் வேற அழிவற்ற விதையை போட்டு விட்டுறாரு. அப்புறம் இங்கேயும் இருக்க முடியல, அங்கேயும் இருக்க முடியல. அது ஒழுங்கா பிகேவா இருந்திருக்கலாம்ல. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை தான், வேறு யாருமே கிடையாதுங்க. அவரை விட ஹையஸ்ட் யார் இருக்காங்க? யாரை நம்பி போனீங்க அப்படின்னு கேட்பாரு தானே. ஏன்னா மனுஷங்க தாங்க. கடவுள் மாதிரி ஆக முடியுமா? பிறகு தேவதைகளின் சித்திரங்களில் பார்ப்பீர்களானால் இந்த லக்ஷ்மி நாராயண் தான் நெக்ஸ்ட் காடு. லக்ஷ்மி நாராயண் அவங்க தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். ஆனால் மனிதர்கள் இதையும் தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது இவர்களை இது போல ஆக்கியவர் யாரு? லக்ஷ்மி நாராயணனை லக்ஷ்மி நாராயணனாக ஆக்கியவர் யாரு? அது யாருக்கும் தெரியாத. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நன்கு அமர வைத்து புரிய வைக்கின்றார். உங்களுக்கோ உங்களுடைய சாந்தி தாமம் சுகதாமம் தான் நினைவில் வருகின்றது. சேவை செய்பவர்களின் பெயர்கள் நினைவில் வருகின்றன. நிச்சயமாக யார் பாபாவின் கீழ்ப்படிதலான குழந்தைகளாக உள்ளனரோ அவர்களின் பக்கம்தான் மனம் செல்லும். எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு தடவைதான் இங்கு வருகின்றார். இந்த லௌகீக தந்தை இருக்கிறார்ல, ஜென்ம ஜென்மாந்திரமாக கிடைக்கின்றார். சத்தியுகத்திலையும் கிடைப்பாரு. நம்ம வந்த முதல் பர்த்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு எல்லா பிறவிலுமே லௌகீக தாய் தந்தை இருப்பாங்க. வேஷம், ஒவ்வொரு வேஷத்துக்கும் ஒரு தாய் தந்தை. வேஷம் மாறும் பொழுது வேற தாய் தந்தை. அப்படிதான் வந்தாங்க. ஆனா இவரு எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, எத்தனை வேஷம் போட்டாலும் சரி, ஆத்மாவுடைய தந்தை இறைவன் ஒருவரை. ஆனா அவரு சங்கமயத்துல மட்டும்தான் கிடைப்பாரு. இப்போதைய படிப்பின் மூலம் நீங்கள் உயர்ந்த பதவியை பெறுகின்றீர்கள். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். பாபாவிடம் நாம் புது உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை பாடம் எடுக்கிறாரு. இது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். மிகவும் சுலபம்தான் நினைக்கிறது. பாபா விளையாடி கொண்டிருக்கின்றார் என வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று யாராவது வந்து விடுகின்றார்கள் என்றால் பாபா உடனே அங்கேயே அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க தொடங்கி விடுவார். எல்லையற்ற தந்தையை அறிவீர்களா அப்படின்னு கேட்பாராம் பிரம்மா பாபா. தந்தை வந்திருக்கின்றார் பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுவதற்காக. ராஜ யோகத்தை கற்பிக்கின்றார். பாரதவாசிகளுக்கு தான் கற்பிக்க வேண்டும். பாரதம்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. அங்கே இந்த தேவி தேவதைகள்லாம் இருக்காங்களே, எங்க சத்தியுகத்துல தேவி தேவதைகளோட ராஜ்யம் இருந்தது. இது ராமராஜ்யம்னு சொல்றோம். இப்ப யாரோட ராஜ்யம் இருக்கு? ராவண ராஜ்யம். இப்ப நரகம் இருக்கு. நரகத்திலிருந்து பிறகு ஸ்வர்க்கமாக பாபா தான் உருவாக்குகின்றார். இப்படி முக்கியமான விஷயங்களை நினைவு செய்து யாராவது வந்தால் அவர்களுக்கு அமர வைத்து புரிய வையுங்கள். அப்பொழுது அவர்கள் எவ்வளவு குஷி ஆயிடுவாங்க தெரியுமா? பாபா வந்துள்ளார் என்று மட்டும் சொல்லுங்கள். கடவுள் பூமிக்கு வந்துட்டாரு, அட்லீஸ்ட் அந்த வார்த்தையாவது கொஞ்சம் சொல்லி விடுங்க.
இது கீதையில் பாடப்பட்டுள்ள அதே மகாபாரத யுத்தம். கீதையின் பகவான் வந்திருந்தார்ல, கீதை சொல்லியிருந்தார்ல, எதற்காக? மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்காக. தந்தையாகிய என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் பாபா சொல்கின்றார். இது துக்கம் நிறைஞ்ச உலகமாகும். இவ்வளவு புத்தியில இருந்தா கூட குஷி இருக்கும். ஆத்மாக்களாகிய நாம் பாபாவுடன் கூடவே சாந்தி தாமத்திற்கு செல்ல போகின்றவர்கள். பிறகு அங்கிருந்து பாகத்தை நடிப்பதற்காக முதலில் சுகதாமத்திற்கு வருவோம். எப்படி கல்லூரியில் படிக்கின்றனர் என்றால், நாம் இதை படிக்கின்றோம், பிறகு இது போல ஆகும். லா காலேஜ்ல படிச்சா இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் வருங்கால லாயர் ஆகும், பாரிஸ்டர் ஆகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். மெடிக்கல் காலேஜ் படிக்கிறவங்க படிச்சு முடிச்சுட்டு வந்தா டாக்டர் ஆகும். எந்த காலேஜ்ல படிக்கிறாங்களோ அதுவா ஆக போறாங்க. வக்கீலுக்கு படிச்சுட்டு கூட சில பேர் போலீஸ் ஆகுறாங்க, சூப்பர்டென்ட் ஆகுறாங்க, ஐபிஎஸ் ஆபீசர் ஆகுறாங்க. இவ்வளவு பணம் சம்பாதிப்போம், பெரிய ஆபீசர் ஆகணும், அப்புறம் நிறைய பணம் சம்பாதிக்கணும். அத குஷியின் அளவு அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகுது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த குஷி இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெறுகின்றோம். பிறகு நாம் சொர்க்கத்தில் நமது மாளிகையை கட்டுவோம். நாள் முழுவதும் புத்தியில் இந்த சிந்தனை இருக்குமானால் குஷியும் இருக்கும். தனக்கும் மற்றவர்களுக்கும் அவசியம் நன்மை செய்வோம். எந்த குழந்தைகளிடம் ஞான செல்வம் உள்ளதோ அவர்களின் கடமை தானம் கொடுக்க வேண்டும். செல்வம் உள்ளது ஆனால் தானம் செய்வது இல்லை என்றால் அவர்களுக்கு கஞ்சன் என்று சொல்லப்படுகின்றது. கஞ்சத்தனம் எதுக்கு? தாராளமா கொடுங்க. அந்த ஸ்தூலமான பைசா கொடுத்தா குறைஞ்சிடும். ஆனா இந்த ஞான செல்வம் கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும். அவர்களிடம் செல்வம் இருந்தாலும் இல்லாதது போலத்தான் இருப்பார்கள். செல்வம் இருந்தால் அவசியம் தானம் செய்யுங்கள். நல்ல நல்ல மகாரதி குழந்தைகள் சதா பாபாவின் மனதில் அமர்ந்துள்ளனர். ஒரு சிலரை பற்றி பாபா சிந்தனை செய்கின்றார். இவர்கள் ஒருவேளை விட்டு போகலாம் என்று. சூழ்நிலைகள் அது போல உள்ளன. ஏன்னா சில பேருக்கு தேக அகங்காரம் இருக்கே, அது முதல் விகாரத்தை விட ரொம்ப கொடுமையானதா இருக்கு. ரொம்ப ஈகோ இருக்கு. எல்லாரையும் எதிர்த்து பேசுறாங்க. ஃபேமிலியில அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அப்போ பாபா நினைக்கிறாரு, இந்த குழந்தை எப்போ ஆனாலும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு. தங்கள் வீட்டில் அமர்ந்து கொள்ளலாம். இங்கேருந்து போய் அவங்க வீட்டில் உட்கார போறாங்க போல அப்படின்னு நினைக்கிறாரு. முரளி வகுப்பை நன்றாக நடத்தலாம். ஆனால் தேக அபிமானம் ரொம்ப ஓவராகவே இருக்கு. கொஞ்சம் பாபா எச்சரிக்கை செய்கிறாரு. கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணா அடுத்த நாள் போட்டி படுக்கையோட கிளம்பிடுவாங்க. அவ்வளோ ஈகோ இருக்கு சில பேருக்கெல்லாம். அதனாலதான் பாபா என்ன பண்ணுவாரு, சாட்சியா இருப்பாரு. இன்னும் கேட்டா அவங்களுக்கு இன்னும் அதிகமான அன்பு வேற கொடுப்பாரு. வீக் சோலா இருக்காங்களே அதனால. இல்லை என்றால் பாடல் உள்ளது. நாமெல்லாம் இப்படி எந்த சோலு, வீக் சோலா ஸ்ட்ராங் சோலா? ஒரு கண்ணாடி கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே ஸ்ட்ராங்கா அப்படி வச்சிங்கன்னா உடஞ்சி கூட போயிடும். ஸ்டீல் கிளாஸ் இருக்குல்ல, தூக்கியே போட்டா கூட உடையாது. நம்ம ஸ்டீல் கிளாஸா அல்லது அந்த கிளாஸா, கண்ணாடியில் செய்யப்பட்ட கிளாஸா, டம்ளரா அல்லது ஸ்டீல்ல செய்யப்பட்ட டம்ளரா? ஒரு வார்த்தை சொன்னா அது உடஞ்சி போயிடும். அப்படியா? இல்லை எத்தனை வார்த்தை சொன்னாலும் சரி. பியார் கரோ யா டுக்கராவோ, அன்பு செஞ்சாலும் சரி, அடி கொடுத்தாலும் சரி, நீ எவ்வளோ டெஸ்ட் பேப்பரே கொடுத்தாலும் உன்னை விட்டு போறதா ஐடியாவே கிடையாது. அது அந்த எவர் சில்வர் டம்ளர் சொல்லுது. கண்ணாடி டம்ளர் சொல்லுது, அன்பு கொடுத்தா மட்டும்தான் உங்ககிட்ட இருப்பேன்,
கொஞ்சம் டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு கண்ணாடி டம்ளர் சொல்லுது. இப்ப நீங்க எந்த டம்ளரு? அன்பு மட்டுமா கொடுப்பாரு? டெஸ்ட் பேப்பர் கொடுக்க மாட்டாரா? அ அடி கொடுத்தாலும் சரி, அன்பு கொடுத்தாலும் சரி, இங்க பாபா வீட்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து ஸ்ட்ராங் மைண்ட். பாபா சரியான விஷயம் தான் சொல்லுகின்றார் என்ற போதிலும், சில சமயம் உண்மைக்கு வந்து கசக்குதுல்ல, கசக்க மட்டும் செய்யாது. கோவம் நிறைய வரும். என்ன போய் இவங்க சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லலாம்? ஆக்சுவலா அவங்க கிட்ட அந்த மிஸ்டேக் இருக்கு. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. இப்படிலாம் குழந்தைங்க இப்ப வெரைட்டி குழந்தைங்கள பார்க்கணும்னா பாபா வீட்ல தான் வரணும். பல வெரைட்டிஸ் இருக்காங்க. சில குழந்தைங்க இருக்காங்க, என்ன நடந்தாலும் பாபா தேங்க்யூ பாபா, தேங்க்யூ. நன்றி பாபா, சுக்ரியா பாபான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் என் குழந்தைங்க தான். சிலர் உள்ளுக்குள்ள எரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. மத்தவங்க மேல போறாங்கன்னா பொறாம தீ எரிச்சு அவங்களே பொசுக்கிடுது. மாயாவோட தேக அபிமானம் இருக்கே, அது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஓவரா இருக்கு. இப்படியும் குழந்தைங்க, அப்படியும் குழந்தைங்க, எனக்கு எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வோட இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. கஷ்டத்துல கூட எனக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா இப்படியும் சில குழந்தைங்க இருக்காங்க. மாயாவுடைய தேக அபிமானம் அதிகமா இருக்கு சில குழந்தைங்களுக்கு. இப்படியும் அநேக குழந்தைங்க இருக்கிறாங்க. முரளியே கேட்கறது கிடையாது. அவ்வளோ தேக அபிமானம். முரளி கேட்கறது இல்ல. வேறு சிலரு முரளி கேட்காம இருக்க முடியல. முரளி கேட்கலன்னா பைத்தியமே பிடிச்சிடுது. அப்படியும் எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க. முரளி கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத குழந்தைங்களும் நம்மளுக்கு குழந்தைங்களா இருக்காங்க. முரளி படிப்பதில்லை அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிடிவாத குணம் தான். நான் எதுக்கு அவங்க படிக்கிற முரளி கேட்கணும்? அப்படி கூட சில பேர் இருக்காங்க. முரளியோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்குறாங்க. அவங்க படிக்கிற முரளி நான் யார் தெரியுமா? அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் தன்னோட பிடிவாதம் தான் காரணம். நம்மிடம் ஞானம் அதிகமாக உள்ளது என்று மற்றவங்களுக்கு எதுவுமே இல்லை, ஜீரோன்னு நினைக்கிறாங்க சில பேர். இப்ப சங்கராச்சாரியார் முதலானவர்கள் கண்காட்சிக்கு வருகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேவை எங்க நல்லா நடக்குதோ அந்த செய்தியை அனைவருக்கும் அனுப்பணும். இப்ப கண்காட்சி திறக்கிறதுக்காக சங்கராச்சாரியார் வந்திருக்கிறாரு அப்படின்ற மெசேஜை எல்லா சென்டருக்கும் அனுப்புங்க. அப்பதான் அவங்களும் சரி, நம்ம ஏரியால நாம ஒரு சேவை பண்ணணும்ல, இந்த சிவராத்திரிக்கு ஒரு லிங்கமாவது வைக்கணும்னு தோணும் தானே. கொஞ்சம் சேவை பண்ணுங்க. அப்பொழுது எப்படி சேவை நடைபெற்றது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். இல்ல, 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா நல்ல விஷயம் தானே. நம்ம கடவுளோட புகழ் பாடுறது தானே இந்த பர்த்டே கிடைச்சிருக்கு. அதனால சேவையை மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சேவை பண்ணுங்க. இவ்வாறு சேவைக்கான சிந்தனைகள் யாருக்கு வருகின்றனவோ அவர்களைத்தான் பாபா சேவாதாரிகள் என்று புரிந்து கொள்வார். சேவையில் ஒரு பொழுதும் களைப்படைய கூடாது. இதுவோ அநேகருக்கு நன்மை செய்வது இல்லையா? பாபாவுக்கோ இதே அக்கறைதான் உள்ளது. அனைவருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டும். எதுக்கு சேவை பண்றோம்? எல்லா பிகேஸும் அந்தந்த ஏரியால கவர் பண்ணாலே உலகம் ஃபுல்லா கவர் ஆயிடுமே. அதுக்குதான் சேவை பண்றது. குழந்தைகளுக்கும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். 4 பேருக்கு மெசேஜும் கிடைக்கணும். நாமளும் கொஞ்சம் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும். நாள்தோறும் முரளியில் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஆன்மீக சேவை முக்கியமானது ஆகும். கேட்க வேண்டும். முரளி ஒரு நாள் விடாம கேட்கணும். மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆர்வம் இருக்க வேண்டும். பேட்ஜ் எடுத்துக்கொண்டு நாள்தோறும் கோவில்களுக்கு செல்லுங்கள். இந்த லக்ஷ்மி நாராயண்
எப்படி இது போல ஆனாங்க? இந்த எக்ஸிபிஷன் செட் இருக்குல்ல, அத எடுத்துக்கிட்டு போங்க. லக்ஷ்மி நாராயண் ஃபோட்டோ முதல்ல வைங்க. இவங்க எப்படி ஆனாங்க? அப்புறம் ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா எல்லாத்தையும் புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி ராஜ்ய பாக்கியத்தை பெற்றார்கள்? கோவில்களின் வாசலில் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். யாராவது வந்தால் கேளுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண் யார் இவங்க? எப்பொழுது இவர்களின் ராஜ்யம் பாரதத்தில் இருந்தது? ஆஞ்சநேயர் கூட செப்பல் விடுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் உட்காந்துப்பாராம். உட்காந்துட்டு உள்ள ராம நாமம் ஓடிட்டு இருக்கும். எங்க ராம நாமம் கேக்குதோ அங்க போய் உட்காந்துருவாரு. உட்காந்து அப்படியே கேட்பாராம், முரளி கிளாஸ மிஸ் பண்ணாதீங்க. இது கூட ரகசியம் இருக்கு. ராம நாமம் கேட்கறதுக்கு ஆஞ்சநேயர் ஞானம் யோகம் யோக ஆஞ்சநேயர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதே ஆஞ்சநேயர் தான். ஞானத்தை கேட்கிறவரு, யோகம் நாமம் எங்க வந்தாலும் கேட்பாரு, யோகா பண்ணுவாரு. தாரணை நம்பர் 1, சேவையில மலையை தூக்கிடுவாரு. அப்படி இருக்கணும் ஒரு பிகேனா. ஞானம் யோகம் தாரணை சேவை 4த்துலயும் நிறைய மார்க் வாங்கணும், மகா வீரா இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சில பேரை பார்த்தா இரக்கமே வருது. பக்கத்துல இருந்தாலும் கிளாஸ்க்கு வர்றதில்லை. சில பேர் ஓடி வராங்க, பறந்து வராங்க, பாபா முரளி கேட்கறதுக்காக ஆர்வமா. யாருக்கு சக்தி கொடுப்பாரு? சேவைக்கான யுக்திகளை பாபா நிறைய சொல்றாரு. ஆனா அவற்றை அபூர்வமாக சிலர்தான் நடைமுறையில் கொண்டு வருகின்றார்கள். சேவைகள் நிறைய இருக்கின்றன. பார்வையற்றவர்களுக்கு, 3வது கண்ணை இழந்தவர்களுக்கு கைத்தடியாக ஆக வேண்டும். யார் சேவையே செய்யறது கிடையாதோ அவர்களுடைய புத்தி தூய்மையாக இல்லை என்றால் அப்புறம் தாரணை மட்டும் எப்படி ஆகும்? இல்லை என்றால் சேவை மிகவும் சுலபம். தாரணை பண்றவங்க சேவை ஈஸியா பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களின் தானம் செய்கின்றீர்கள். யாராவது பணக்காரர்கள் வந்தால் அவங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அதன் அர்த்தம் உங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றோம். இந்த பேட்ச், எக்ஸிபிஷன் செட்டு, கண்காட்சியில யூஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாத்து மேல பாபாவுக்கு அதிகமான மதிப்பு உள்ளது. இது வேறு யாருக்கும் அவ்வளவு மதிப்பு கிடையாது. என்னோட அருமையே தெரியலையே. இதுல மிக நல்ல ஞானம் இருக்கு. அந்த பிக்சரே கவர்ந்து இழுக்குதுல்ல. ஃபுல் நாலேஜ் இருக்கு. வேர்ல்டு ஹிஸ்டரி, ஜியாகிரபி இருக்கு. ஆனால் யாரோடைய அதிர்ஷ்டத்துல இல்லை அப்படின்னா பாபா கூட என்னங்க பண்ண முடியும்? பாபாவையும் படிப்பையும் விட்டு விடுவது என்பது பெரியதிலும் பெரிய, மிக பெரிய தற்கொலைக்கு சமம். பாபா விட்டுட்டு எங்க போறீங்க? பிகே ஆயிட்டீங்க, நாலேஜே தெரியல, அது வேற விஷயம், பிரச்சனையே கிடையாது. நாலேஜ் தெரியலனா, தெரிஞ்சிருச்சுல, புரிஞ்சிருச்சுல, ஃபாலோ வேற பண்ணிட்டீங்க, இப்போ பாதியில எங்க போறீங்க? வெளி உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? தற்கொலை செய்யறதுக்கு சமமா. மனுஷங்களை நம்பி கடவுளை விட்டு யாராவது போவாங்களா? பாபாவோடைய ஆனதுக்கு அப்புறமா, பாபா குழந்தை ஆனதுக்கு அப்புறமா அவர் கையை விடுவது என்றால் இது போல மகான் பாவ காரியம் எதுவுமே கிடையாதுங்க. கஷ்டமோ நஷ்டமோ, இப்ப எங்க இருந்தாலும் பிரச்சனை வரதானே செய்யும். வீட்டிலேயே இருந்தாலும் வராமலா இருக்க போகுது இல்லையா? பிரச்சனை இல்லாத உலகமே கிடையாது. பாபா தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியவர். அவரை விட்டுட்டு நீ இப்ப எங்க கிளம்புறதா உத்தேசம்? பாவ காரியம் எதுவுமே கிடையாது. கடவுளை விட்டு
வெளியில போறது மாதிரி ஒரு பாவ செயல் எதுவுமே கிடையாது. அவர்களைப் போல அபாக்கியவான், துரதிர்ஷ்டசாலி, பாபா கிடைச்சிட்டு பாபா விட்டு போறாங்க பார்த்தீங்களா? அவங்கள மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலிய உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். என்ன நடந்தாலும், உலகமே மாறினாலும் நான் பாபா விட்டு போகக்கூடாது. ஸ்ரீமத் படி நடக்கணும். நடக்கணும் தானே? நாம் உலகத்தின் எஜமானர்கள் அப்படின்னா, இது புத்தியில இருக்கணும். நான் உலகத்தின் விஸ்வ மாலிக், எஜமானன் ஆகப் போகின்றேன். இது என்ன சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? நினைவு செய்வீர்கள் ஆனால் குஷியும் இருக்கும். நினைவு இருப்பதில்லை என்றால், யோகாவே பண்ணல அப்படின்னா பாவங்கள் பஸ்மம் ஆகாது. தத்தெடுக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் என்றால் குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். ஆனால் மாயா அதிகமாக விக்னங்களை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகளை கீழே விழ செய்து விடுகின்றது. பாபாவின் ஸ்ரீமத்தையே பெற்றுக்கொள்வதே கிடையாது என்றால் அவங்களுக்கு என்னதான் பதவி கிடைக்கும்? கொஞ்சம் வழிமுறை மட்டும் பெற்று கொண்டால் கூட பிறகு அப்படியே லேசான ஒரு பதவி கிடைக்கலாம். அட, நீங்க தாரணே பண்ணலன்னா பரவாயில்லைங்க, டெய்லி கிளாஸ் மட்டும் கேட்டுட்டு இருங்க, அதுவே போதும். நீங்க டோட்டலா பாபா விட்டு போயிட்டீங்கன்னா யாரு உங்களை காப்பாத்துவாங்க கடைசி நேரத்துல? அதுவும் கிளைமேக்ஸ்ல போவீங்க பாபா விட்டுட்டு. இவ்வளோ அதை சொல்லுவாங்கல்ல, முக்காவாசி நடந்துருச்சு, முழுசா நடந்துடுங்க. அப்புறம் முக்காடு எதுக்கு? ஃபுல்லா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான். இவ்வளோ வந்துட்டீங்க, கொஞ்சம் அதையும் முடிச்சிடலாம். அப்படியே லேசான பதவியாவது பெறுங்க, ஒரு பிரச்சனையாச்சும் ஆகுங்க அப்படின்னு கடவுளே சொல்ற அளவுக்கு வச்சாச்சு பார்த்தீங்களா? ஃபாலோ பண்ணலன்னா பரவாயில்லைங்க, கடவுளை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. மதுபனுக்கு தான் வர முடியாது ஸ்ரீமத் படி சில நியமங்கள்லாம் ஃபாலோ பண்ணலன்னா. சென்டருக்காவது போலாம்ல. சென்டர் கனெக்ஷனும் கட் பண்ணிட்டு மதுபன் கனெக்ஷனும் இல்ல, சென்டர் கனெக்ஷனும் இல்ல, எங்க போறீங்க? இந்த உலகம் எவ்வளோ ஒஸ்டான உலகம். அது தாக்கு பிடிக்கணும்னா சக்தி வேணும். இது இனிமேதான் ஆரம்பமே ஆக போகுது, கிளைமேக்ஸே. அதனால நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாபா மட்டும் கைவிடாதீங்க. உயர்ந்த பதவி பாபா தருவாரு. இந்த கலியுக பதவி, சங்கமயுக பதவிலாம் கூட வேணாங்க, இதை விட்டுருங்க மனசால. சத்தியுக பதவி கண்டிப்பா கொடுப்பாரு. எல்லையற்ற ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. இதுல செலவு முதலியவற்றில் எந்த விஷயமும் கிடையாது. குமாரிகள் வருகின்றார்கள், கற்றுக்கொண்டு அநேகரை தங்களை போல் ஆக்குகின்றார்கள். இதுல கட்டணம் முதலியவற்றின் விஷயமே கிடையாது. பாபா சொல்கின்றார், உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அளிக்கின்றேன். நான் சொர்க்கத்துக்கும் வர்றது கிடையாது, நரகத்துலதான் வர வேண்டியதா இருக்கு. நம்ம ரோல் அப்படி இருக்கு, நீங்களாவது சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்றாரு. சிவ் பாபாவோ கொடுக்கின்ற வள்ளல் இல்லையா? அவருக்கு செலவுக்கு என்ன கொடுப்பார்கள்? இந்த பிரம்மா அனைத்தையும் சிவ் பாபாக்காக கொடுத்துட்டாரு, தன்னுடைய சொத்து எல்லாத்தையும். வாரிசாக சிவனே மாத்திட்டாரு. பதிலுக்கு சிவன் விட்டுட்டாரா டீல்ல? மனுஷனுக்கு செய்யுங்க, எவ்வளவு செஞ்சாலும் கடைசியில நன்றி மறந்துடுவாங்க. ஆனா சிவன் அப்படி கிடையாது. ஒண்ணுக்கு பல கோடி கொடுப்பாரு, எதுவும் வேஸ்ட் ஆகல. நீங்க என்ன செஞ்சீங்களோ பாபாவோட யஜ்யத்துக்காக, அதுக்கு அவரே ஃபீல்டில் இறங்கி கொடுப்பாரு. அதனால வேஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி எதுவுமே கிடையாது. பாருங்க, ராஜ்யமே கொடுக்க போறாரு, ராம ராஜ்யமே கொடுக்க போறாரு. இது முதல் முதல் உதாரணம் ஆகும். முழு உலகத்திலும் ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது, ஒரு பைசா செலவு இல்லாம. இதை எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்லது.
இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையின் நண்பனாக பிடித்தமானவராக ஆவதற்காக மிக மிக சுகம் தருபவராக ஆக வேண்டும். தன்னுடைய பேச்சு நடத்தையை மிகவும் இனிமையாகவும் ராயலாகவும் வைத்து கொள்ள வேண்டும். சேவை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். அகங்காரம் அற்றவராக ஆகி சேவை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், படிப்பு மற்றும் பாபாவை விட்டுவிட்டு ஒரு பொழுதும் தன்னையே அழித்து கொள்ளும் மகா பாவியாக ஆகக்கூடாது. முக்கியமானது ஆன்மீக சேவையாகும். இந்த சேவையில் ஒரு பொழுதும் களைப்படைய கூடாது. ஞான ரத்தினங்களின் தானம் செய்ய வேண்டும். கருமை ஆகக்கூடாது. கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. வரதானம், சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவினால் விடுபட்டவராக, பற்றற்றவராக, அன்பானவராக ஆகுக. நிராகார உலகம் மற்றும் நிராகார சொரூபத்தின் நினைவுதான் சதா பற்று அற்றவர்களாக மற்றும் அன்பானவராக ஆக்குகின்றது. நம்மளுக்கு யார் மேலேயும் அட்டாச்மெண்ட் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஆனா எல்லார் மேலேயும் அன்பு இருக்கு. பற்று இறைவன் மேல அப்படிதான் வைக்க சொல்றாரு. பற்றற்றவராகவும் இருக்கணும், அன்பாக இருக்கணும். பற்று கடவுள் மேல. நாமே நிராகாரி உலகத்தின் நிவாசி ஆவோம். இங்கே சேவைக்காக அவதாரம் எடுத்திருக்கின்றோம். நாம் இந்த மரண உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஆனால் அவதாரம் செய்தவர்கள் ஆவோம். இந்த சிறியதொரு விஷயம் மட்டும் நினைவு இருந்தது என்றால் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். நாம் அவதரிச்ச ஆத்மா என்ற சின்ன விஷயம் ஞாபகத்துல இருந்தா மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவோம். யார் அவதாரம் செய்திருப்பதாக புரிந்து கொள்ளாமல் தன்னை ஒரு குடும்பஸ்தன் என புரிந்து கொள்கின்றார்களோ, அந்த குடும்பஸ்தர் இருக்கிறாரே அவரோட வண்டி சேத்துல மாட்டியிருக்குன்னு அர்த்தம். குடும்பஸ்தன் என்பது சுமையான ஒரு நிலையாகும். குடும்ப பொறுப்புகள்லாம் சுமக்கிற நிலை. மற்றும் அவதாரம் என்பது முற்றிலும் லேசாக இருப்பது ஆகும். குடும்பஸ்தன் அப்படின்னா மனசு பாரம் ஆயிடும். நான் அவதரிச்ச ஆத்மா அப்படின்னு நினைச்சு பாருங்க, மனசு லைட் ஆயிடும், லேசா பறப்பீங்க. அவதாரம் என்று புரிந்து கொள்வதனால் தன்னுடைய உண்மையான இருப்பிடம் எங்க? பரந்தாமம். இங்க அவதாரம் தான் எடுத்திருக்கேன், இது உண்மையான வீடு இல்லை, என்னோட வீடு பரந்தாமம். உண்மையான சொரூபம் ஆத்மஸ்வரூபம், அது அனாதி சொரூபம். இது எல்லாம் நினைவில் இருக்கும். மற்றும் மற்ற தேவையில்லாத விஷயங்களிலிருந்து விடுபட்டும் இருப்போம். இந்த உலகிய விஷயங்கள், உலகிய பொருட்கள், உலகிய மனிதர்கள், தேகம் மற்றும் தேகதாரிகள், பொருட்கள் எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆயிடுவோம். உண்மையான சொரூபம், உண்மையான வீடு ஞாபகத்துல இருந்துச்சுன்னா. ஸ்லோகன் சொல்றாரு, யார்
தூய்மையாக மற்றும் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியமும் செய்கின்றார்களோ அவர்களே பிராமணர்கள் ஆவார்கள். தூய்மையாகவும் இருக்கணும், அதே சமயத்துல விதிபூர்வமா காரியம் செய்யணும். அவங்க தான் உண்மையான பிராமணர்கள் என்று சொல்ல முடியும். நல்லது. ஓம் சாந்தி.